டெய்லியும் வரல, அன்னைக்கு வந்துட்டு போனதோட தான். அதுக்கப்புறம் வந்துட்டு முந்தா நாள் வந்தேன். எதுக்காக வந்தேன்னா, அவருக்கு முந்தா நாள் வந்து 30 அவர் இறந்து 30. எங்க பழக்கப்படி நாங்க எப்படின்னா, எங்க வீட்டுல ஒருத்தர் இறந்துட்டாருன்னா 30வது நாள், அதான் 30னா 29வது நாள் வந்துட்டு அவர் என்ன சாப்பிடுவாரோ, என்ன விரும்பி சாப்பிடுவாரோ அதெல்லாம் வந்து நாங்க செஞ்சு வச்சு வீட்டுல படைக்கிறது வந்து வழக்கம் எங்களுக்கு, படையல். அந்த வகையில அவருக்கு என்னென்ன பிடிக்கும்னு எங்களுக்கு தெரியாது. ஒரு மீட்டிங்ல பார்த்திருந்தேன், அவங்க ஒய்ஃப் வந்து அவர் எதை கொடுத்தாலும் சாப்பிடுவாரு, எல்லாத்தையும் விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க வீட்டுல வேலை செய்யறவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவர் நான்வெஜ்ஜோட வெஜிடபிள் நிறைய சாப்பிடுவாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொன்னு அவரே ஒரு 2 விஷயம் சொல்லியிருந்தாரு. எனக்கு பழைய கஞ்சி சின்ன வெங்காயமும் ரொம்ப இஷ்டம், நான் எங்க வீட்டுல எல்லாரும் விரும்பி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்னொன்னு அவரு ஸ்கூல் டேஸ்ல காலேஜ்ல வந்துட்டு அவர் மிஸ் பண்ணது வந்து மாங்காவும் மிளகாத்தூளும் போட்டு உப்பு வச்சு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை நான் மிஸ் பண்றேன்றது சொல்லியிருந்தாரு. ஸோ இதெல்லாம் அவருக்கு பிடிக்கும். அவரு ஒரு மீட்டிங்ல கேட்டிருப்பாரு, நாங்க 4 பேர் வந்தா உங்க வீட்டுல ஒரு வேளை சாப்பாடு எனக்கு போட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. அது எனக்குள்ள ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி, நீங்க இருக்கும்போது நீங்க வரல, உங்களுக்கு எங்களால செய்ய முடியல, நீங்க இறந்த பிறகாவது அந்த குறைய வந்து நாங்க உங்களுக்கு அப்பவாவது எங்களால செய்ய முடிஞ்சிச்சேன்னு ஒரு சந்தோஷத்துக்காக நான் என்ன பண்ணேன், அவரு என்ன சாப்பிடுவாருன்னு பார்த்து மட்டனு, சிக்கனு, மீன், முட்டை, சாம்பார் சாதம், வடை பாயாசம், அவருக்கு பிடிச்ச மாங்காய் மிளகாத்தூள் போட்டு கஞ்சி, தயிர் கஞ்சி, சின்ன வெங்காயம், பழ வகைங்க, ஸ்வீட்டு, என்னால என்ன முடியுமோ அதிகமா செஞ்சு எல்லாருக்கும் கொடுக்கணுன்றத என்னோட ஆசை. எங்களுக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லை. அவருக்கு படையலுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொண்டு வந்து நான் வந்து படையல் போட்டு போனேன். அந்த பாத்திரம் எல்லாம் இங்கே இருந்தது, அதை கொண்டுட்டு போறதுக்காக தான் நான் இன்னைக்கு வந்தேன். அப்படியே அவரே பார்த்துட்டு எடுத்துட்டு போலான்றதுக்காக தான் நான் இப்ப இங்க வந்தேன். ஆமா, ஆமா. இப்ப இது வந்து எப்படின்னா, அவருக்கு ஒரு பொண்ணு இருந்தா செஞ்சிருப்பாங்கல்ல, அது மாதிரி நான் ஒரு பொண்ணு, எனக்கு ஒரு அப்பாவா, நான் ஒரு பொண்ணா, அவருக்கு பொண்ணு இல்ல, அவர் பொண்ணு தான் என் ஏஜ் இருந்திருக்கும், அவங்க பொண்ணு இருந்தா இது மாதிரி ஒண்ணு செஞ்சிருப்பாங்க. அவங்க வீட்டுல கூட அது மாதிரி செஞ்சாங்களா என்றது அவங்களுக்கு பழக்கிறது தான் எனக்கு தெரியாது. ஆனா எனக்குள்ள ஒரு எண்ணம், நான் அது மாதிரி செய்யணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால நான் வந்து முந்தா நாள் வந்து செஞ்சுட்டு போனேன். அவர் பொண்ணா நினைச்சு நான் வந்து செஞ்சுட்டு போனேன். இது அவருக்கு பெருமை கிடையாது, எனக்கு பெருமை. அவர் அப்பான்னு சொல்றதுனால எனக்கு நிறைய கிண்டல் பெருமை வரும். என்ன ஒரு பொண்ணா, அவரு உனக்கு அப்பாவா, உங்க அம்மாவுக்கு புருஷனான்ற மாதிரிலாம் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. அதுக்கு இங்க இடம் கிடையாது. அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்க நிறைய பேர் பாக்குறவங்க எல்லாம் அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி எல்லாம், அதுக்காக அவங்கள அவங்க கூட பிறந்தவங்களா இல்ல உங்க அம்மாவுக்கு அண்ணன் தம்பியா இல்ல புருஷனா ஆயிட முடியுமா? இந்த கேலி கிண்டல் பண்றவங்க பண்ணிதான் இருப்பாங்க. அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. அவருக்கு ஒரு பொண்ணு இருந்திருந்தா அவங்க என்ன பண்ணிருப்பாங்களோ அதை வந்து நான் பண்ணிட்டு போனேன். இது வந்து என்னோட மன திருப்திக்காக நான் பண்ணிட்டு போனேன். இதுல வந்து மத்தவங்க யார் என்ன சொல்றாங்க, யார் என்ன நினைக்கிறாங்கன்றத பத்தி எனக்கு கவலை கிடையாது. பாரதி ரத்னா விருது தானா வரும்னு சொல்லியிருந்தேன். கண்டிப்பா வரும். இது வந்து யாரும் எதிர்பார்க்கல இல்ல, யாரும் கேட்கல இல்ல. பத்மபூஷன் விருது அவருக்கு வேணும்ன்றது யாரும் கேட்கல இல்ல. அது மாதிரி அவருக்கு தேவையான, அவருக்கு என்ன நடக்கணும்னு இருக்குதோ எல்லாமே அவரை தேடி வரும். அவரை யாரும் எதுவும் தேடி போக தேவையில்ல. அவரை தேடி வர எல்லா விஷயமே, இப்ப நான் அவரை தேடி வரேன்னாக்கா இது வந்து அவருக்கு பெருமை கிடையாது, எனக்கு பெருமை. இங்க கூடி நிக்கிற பெருமை மக்கள் எல்லாம் வராங்கன்னாக்கா அவரை பார்க்கறதுக்காக இல்ல, அவரு பெருமை சேர்க்கறதுக்காக இல்ல. எல்லாம் அவங்கவுங்க ஆசையா அவங்களுக்கான பெருமை தான் இதே தவிர அவருக்கான பெருமை கிடையாது. இப்ப இன்னொன்னு ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல நான் சொல்லியிருந்தேன், பீச்ல வந்துட்டு அடக்கம் பண்ணி இருந்தாக்கா வந்துட்டு அங்க எத்தனை பேர் போயிருப்பாங்க நினைக்கிறீங்க? அங்க போயிட்டு பீச்சுக்கு போற கூட்டம் தான் அதிகம். பீச்சுக்கு வந்துட்டுமே இப்படியே போயிட்டு அண்ணா சமாதி பார்த்து போலாம், எம்ஜிஆர் சமாதி பார்த்து போலாம், ஜெயலலிதாவை பார்த்துட்டு போலாம் அப்படின்னு தான் போவாங்களே தவிர, இது மாதிரி இங்க வரவங்களை கேளுங்க, எங்க போறீங்கன்னா நான் விஜயாத பார்க்க போனேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கேப்டனை பார்க்க போனேன், அங்க அடக்கம் பண்ண இடத்த பார்க்க போனேன்னு மட்டும் தான் சொல்லுவாங்க. எங்களுக்கு அந்த இடத்துல, அதனாலதான் நான் அன்னைக்கு சொன்னேன், எங்களுக்கு அங்க அடக்கம் பண்ணதுல எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு. ஏன்னா அவர் வந்துட்டு ஒரு எல்லாரோட அப்பாற்பட்ட ஒரு மனிதர். அவர் வந்துட்டு எல்லாரோட சேர்த்து பார்க்க முடியாது. அவர் வந்து தனியாளு. நான் கேப்டனை தான் பார்க்க போறேன், நான் அவரை தான் பார்த்துட்டு வரேன், நான் அங்கதான் போறேன்னு சொல்லிட்டு வர 10 பேரா இருந்தாலும் அவருக்கு போதும். உண்மையான அன்பு வச்சிருக்கிறவங்க அவங்க 10 பேர் வந்து பார்த்தா போதும். 4 இடத்துக்கு போயிட்டு 4 5வது இடத்துக்கு
பார்த்துட்டு அந்த இடத்துக்கு போறன்ற மனிதர்களுக்கு அவருக்கு தேவையில்லை. பொய்யான அன்பு காட்டுற மனிதர்கள் அவருக்கு தேவையில்லை. உண்மையான அன்பு காட்டுறவங்க மட்டும் வந்தா போதும். இன்னொன்னு என்னன்னா, ஜெயராம் வந்து நடிகர் சங்கம் அந்த மீட்டிங்ல சொல்லியிருந்தாப்ல, அவரை பத்தின பாட புத்தகத்துல வந்து ஒரு 2 லைன் வைக்கலாம். மனுஷன் இப்படிதான் வாழணும்ன்றத பத்தி அவர் அரசியல் ரீதியா வைக்க தேவையில்ல, ஹீரோவாவும் வைக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதுல எனக்கு உடன்பாடு உண்டு. ஏன்னா ஒரு மனுஷன் இப்படிதான் வாழணும்ன்றதுல 2 லைன் எத்தனோ பேரை பத்தி இருக்குது. அதுல இத பத்தி ஒரு 2 லைன் வைக்கிறதுல எந்த ஒரு தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்னு என்னன்னா, ஒரு ரொம்ப கஷ்டமா இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, வடிவேல் வந்து ஒரு மீட்டிங்ல சொல்லியிருப்பாரு, அவர் வந்து கூலிக்கு வேலை செஞ்சவர் தான், அவரை நம்ம குறை சொல்ல முடியாது, அவர் வேலையை அவர் கரெக்டா செஞ்சாரு. ஆனாலும் அவர் சொன்ன ஒரு பதிலுக்கு என்னோட பதில நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். தண்ணியில வர கப்பலை ஓட்டுறது பேர் தான் கேப்டன், தண்ணியிலே மிதக்கிறவங்க பேர் கேப்டன் இல்லைன்றது சொல்லியிருந்தாரு. தண்ணியில மிதக்கிற கப்பலை ஓட்டுற கேப்டன் கூட சில பேர் கூட வந்தவங்கள அவங்களால கண்ட்ரோல் இல்லாம கவுத்து விட்ட கேப்டன்கள் நிறைய பேர் இருக்கலாம். ஆனா இவரை நம்பி வந்தவங்க ஒருத்தராவது கடல்ல கவுந்தவங்க தண்ணி கைவிடப்பட்டாரு, இவரால ஏமாற்றப்பட்டாங்க அப்படின்னு சொன்ன ஒரு மனுஷனை யாராவது சொல்லுங்க பாக்கலாம். அவர் எப்படி அந்த வார்த்தையை அதை சொல்லலாம்? அவரை நம்பி வந்தவங்க எத்தனை பேர் வழிமாறி போயிருக்காங்க, எத்தனை பேர் அவர் கடலை தள்ளி விட்டுருக்காங்க. என்ன நம்பி வாங்க நான் கடை சேர்க்கிறேன்னு சொன்னவங்க எல்லாரும் கடலை தள்ளி விட்டு போன தலைவர்கள் தான் இருக்காங்க. நான் தப்பிச்சா போதுன்னு தப்பிச்சு போன மனிதர்கள் தான் இருக்காங்க. ஆனா நான் முழுகினாலும் பரவாயில்ல உங்களை கரை சேர்த்தன்ற ஒரே கேப்டன் யாருன்னா இந்த புரட்சி கேப்டன் தான். இதை வந்து இது அப்ப பார்த்ததுல இருந்து எனக்கு மனசுக்குள்ள ஒரே கஷ்டமா இருந்துச்சு. அவரு குடிகார சொன்னாங்க, அது அப்படி இப்படின்னு எல்லாம் சொன்னாரு. அவரு அது பர்சனலா அது எந்த மனுஷன் குடிக்காம இருக்கிறாங்க? எல்லா மனுஷனும் தான் குடிக்கிறாங்க. அவர் குடிச்சிட்டு ஏதாவது தப்பு செஞ்சாரா சொல்லுங்க? யாராவது தரக்குறைவா பேசினாரா? மகளிரை பத்தி என்ன தப்பா பேசினாரா? இல்ல எங்கேயாவது தகராறு பண்ணாரா? அது மாதிரி ஏதாவது பண்ணாரா? எதுவும் கிடையாது. இல்ல அவர் ஏன் அது மாதிரி சொன்னாங்க எல்லாரும்? ஏன் நாங்களே சில டைம் அது மாதிரி அப்படி கூட இருக்குமோன்னு நாங்களே கூட சில டைம் நினைச்சது உண்டு. ஆனா இப்ப வர வீடியோக்கள் தான் இல்ல. அவரை பத்தின அரசியல்ல அவர் பேரை கெடுக்கணும்ன்றதுக்காக அவரை பத்தி என்னென்னமோ போட்டு அவர் பேரை கெடுத்துட்டாங்க. அத வந்து நம்ம பக்கம் இருக்கிற நியாயத்தை நம்ம எப்படி வெளிப்படுத்தணும்னு தெரியாம நம்ம பக்கம் இருக்கிற நியாயத்தை நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்ன்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது அந்த கேப்டன் தொலைக்காட்சி. ஏன்னா அவரோட பேச்சை வேற யாரும் எடுத்து வெளியில பரப்புறதுக்கு ஆள் இல்ல. இன்னும் ஒரு விஷயம் ஒண்ணு என்னன்னா, அவருடைய மகன் கல்யாணத்துக்கு வந்துட்டு பிரதமர் சார் வந்துட்டு அவர் தலைமையில நடக்கணும்னு அவர் ஆசைப்பட்டாருன்றத பார்த்தேன். பிரதமர் ஐயாவுக்கு நான் இது மூலமா ஒரு கோரிக்கை வைக்கிறேன். அவருக்கு கேப்டன் சாருக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும்னு நினைச்சாருன்னா பிரதமர் ஐயா அவங்க மேரேஜ் ரெடி பண்ணி அவங்கள கூப்பிட்டாங்கன்னா தயவு செஞ்சு அந்த மேரேஜ் அவரு கடைசி ஆசையா இருந்தா அந்த ஒரு ஆசையா அவர் நிறைவேற்றி வச்சாருன்னா நல்லா இருக்கும். மோடி சார் நான் ஒரு மீட்டிங்ல பார்த்தேன் அவரை. எல்லா அரசியல் கட்சி தலைவரும் மோடி சாரை போய் மீட் பண்ணும் போது நீங்க பாத்துருப்பீங்க. நீங்களே கூட நிறைய பேர் பொதுமக்களும் சரி மீடியாக்களும் சரி அரசியல்வாதிகள் எல்லாரும் பாத்துருப்பீங்க. எல்லாரும் ஷேக் ஹேண்ட் கொடுக்கறதோட சரி, ஹலோன்றதோட சரி, காலில் விழுறதோட சரி, அதோட தான் நிறுத்திருக்கும். ஆனா தான் பிள்ளைய கொஞ்சற மாதிரி மோடி சார் ஒரு வீடியோல அவர் கொஞ்சி அப்படியே கண்ணத்தை பிடிச்சி அள்ளி மகனை கொஞ்சற மாதிரி கொஞ்சுறாரு. அப்ப எவ்வளவு பாசம் வச்சிருப்பாரு. ஒரு அரசியல்வாதி ஒரு நடிகரையும் தாண்டி அவர் மேல அவ்வளவு ஒரு அன்பும் ஒரு மரியாதையும் வச்சிருக்காரு மோடி சார் விஜயகாந்த் மேல. இந்த மரியாதை அவர் உள்ளத்துல இருக்கு அப்படின்னா, அவரு மதிக்கிறாரு அப்படின்னா, அவர் ஒரு கடைசி ஆசையா அவர் நினைச்ச அவருடைய மகன் கல்யாணத்துக்கு அவர் வந்து தலைமை தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அது என்னோட ஆசையும் கூட, மக்களோட கோரிக்கையும் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல இவங்க மோடி விஜயகாந்த் சார் வந்து மோடியோட தலைமையில தான் தன் மகன் கல்யாணம் நடக்கணும்னு விரும்பினாருதான் நான் மீடியாவில பார்த்தேன். மக்கள் சொல்லி கேள்விப்பட்டேன், மீடியாவில சொல்லி கேள்விப்பட்டேன். அது உண்மையா இருந்துச்சுன்னா, அது நடந்ததுன்னா நல்லா இருக்கும். அவரோட கடைசி ஆசையா அது இருந்திருந்தா, அது நிறைவேறிச்சுன்னா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். அன்பால வர கூட்டம் தான் இது. ஏதோ பக்கத்துல எங்க பார்க்குக்கு வந்தோம், பீச்சுக்கு வந்தோம், சினிமாக்கு வந்தோம், தியேட்டருக்கு வந்தோம், ஷாப்பிங் பண்ண வந்தோம், அப்படியே எங்க போயிட்டு வரன்ற கூட்டம் கிடையாது. இது உண்மையாவே அவரை மட்டுமே பார்க்கணும்ன்றது வர கூட்டம் தான் இது. அது மாதிரி கூட்டம் எல்லாம் வந்துட்டு ஒரு 4 நாள் வருவாங்க, 5 நாள் வருவாங்க, அப்படியே ஸ்டாப் ஆயிடுவாங்க. அவங்களுக்கே வெறுப்பாயிடும். ஏன் அங்க போனானே இங்க பாருங்க, டெய்லியும் காலையில எங்க வீட்டுக்காரர் இந்த பக்கம் போவாரு, 6 மணிக்கு போறேன், 200 பேர் லைன்ல நிக்கிறாங்க, கேட்டே திறக்கலன்றாங்க. அதனால எதுக்காக சார்
வந்து லைன்ல நிக்கிறாங்க